வணக்கம் நண்பர்களே, மீண்டும் நிறைய நாளைக்கு பிறகு ஒரு காணொலியில் சந்திக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் இதை பற்றி கேட்க போகிறோம்னு சொன்னால் கிளீன் ஸ்ரீலங்கா. எங்களுக்கு தெரியும் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா திட்டமானது ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து இலங்கை ஜனாதிபதி மதிப்புக்குரிய அனுரகுமார் திசாநாயக் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டுள்ள ஒரு திட்டமாகும். இந்த திட்டம் எதற்காக ஆரம்பிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் இலங்கையின் சுற்றுச்சூழலினை பாதுகாப்பாகவும் சுத்தமாகவும் கொண்டு வர்றது தொடர்பாகவும் மற்றும் சில நெறிமுறைகளை ஒழுங்குபடுத்துவதற்காகவும் தான் இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. இந்த திட்டம் இப்பொழுது நடைமுறையில் இருக்கின்றது, நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த திட்டம் எப்படி போகுது, இந்த திட்டம் சரியா போகுதா, மக்கள் மத்தியில் இந்த திட்டத்துக்கான வரவேற்பு எப்படி இருக்குது, அல்லது மக்கள் மத்தியில் இந்த திட்டம் தொடர்பான கோபங்கள் அல்லது விரக்திகள் அல்லது இந்த திட்டம் தொடர்பான வெறுப்புகள் இருக்கின்றன என்பது தொடர்பாகவும் இதே மாதிரியான ஒரு திட்டம் சிங்கப்பூரிலும் கொண்டு வரப்பட்டிருந்தது. அந்த திட்டத்துக்கும் இந்த திட்டத்துக்கும் இடையில என்ன வித்தியாசங்கள் இருக்குது என்பது தொடர்பாகவும் இந்த வீடியோவில் நாங்கள் கதைக்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ தொடர்ந்து பாருங்கள். ரைட், முதலாவதாக இலங்கையில் இந்த திட்டம் தொடர்பாக தற்போது நடைபெறுகின்ற விடயங்களை பார்ப்போம். இலங்கையில் இந்த திட்டம் தொடர்பாக எங்களுக்கு தெரியும், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பாகவும் மற்றது இப்போ ஆரம்பிக்கப்பட்டிருக்கிற விடயம் எது தொடர்பாகன்னு சொன்னால் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பாகவும் மற்றும் இலங்கையில் எங்களுக்கு தெரியும் இந்த வாகனங்களில் இருக்கிற அடிஷனலாக போட்டிருக்கிற விஷயங்கள், ஸ்டிக்கர்ஸ், இது தொடர்பாக நிறைய விஷயங்கள் போய்கொண்டிருக்கின்றது. அதாவது இந்த வாகனங்களில் இருக்கிற 3 வீலர்ஸ்லேயும் சரி பெரிய பஸ்லேயும் சரி இருக்கிற அடிஷனலாக போட்டிருக்கிற அந்த ஃபிட்டிங்ஸ், அடிஷனலாக போட்டிருக்கிற அந்த பொருட்கள் கலட்டப்படுகின்றன. மற்றது இந்த வாகனங்கள் இருக்கிற ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் கலட்டப்படுகின்றது. இந்த விடயம், அதாவது இந்த விடயம் இப்போ அவர்கள் செய்திருக்கிற இந்த விடயமானது இந்த வாகன உரிமையாளர்கள் மத்தியிலையும் வாகன சாரதிகள் மத்தியிலையும் சற்று ஒரு மாதிரியான குழப்பமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்றது. இத்தனை வருட காலமாக அவர்கள் வாகனங்கள் பொருத்தி இருந்த பொருட்கள் கலட்டப்படும் போது அவர்களுக்கு அது சற்று கவலையினையும் சற்று வெறுப்பினையும் தரக்கூடிய விடயமாக பார்க்கப்படுகின்றது. இது மக்கள் மத்தியில் கொஞ்சம் இந்த திட்டத்துக்கு ஆதரவு கொஞ்சம் குறைஞ்ச மாதிரியான ஒரு பிம்பத்தை காட்டுகின்றது. இந்த விடயம் அவர்கள் செய்திருக்கிற இந்த விடயமான, அதாவது அரசாங்கம் செய்திருக்கிற இந்த விடயம் இறுதியாக செய்ய வேண்டிய விடயத்தை முதலிலே செய்து விட்டார்களா என்பது போல இருக்கின்றது. ஏன்னு சொன்னால் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பாக இருக்கின்ற நிறைய விடயங்கள், இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பாக செய்ய வேண்டிய விடயங்கள் அனைத்தையும் ஆரம்பத்திலே செய்து முடித்த பிற்பாடு இறுதியாக இந்த வாகனங்களில் கை வைத்திருந்தால் ஓரளவுக்கு அது மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஏன்னு சொன்னால் மக்கள் ஒரு ஆரோக்கியமான சுத்தமான சுகாதாரமான ஒரு என்வாயர்மெண்ட், ஒரு சூழலை பார்த்துருவாங்க. அந்த சூழலை பார்த்த பிறகு இந்த வாகனங்களில் பொருத்தப்பட்டிருக்கிற இந்த அடிஷனல் ஃபிட்டிங்ஸ் அந்த மாதிரியான விஷயங்களை கலட்டுறதில் அரசாங்கம் போயிருக்குமா இருந்தால், ஏன்னா மக்களுக்கு அடிப்படையான தேவையான விடயம் இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சுகாதாரம். இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சுகாதாரம் தொடர்பாக ஒரு ஆரோக்கியமான விடயம் ஆரம்ப கட்டத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டு அது சக்ஸஸ்ஃபுல்லாக செய்யப்பட்டிருந்ததுன்னு சொன்னால் அதற்கு பிறகு இந்த விடயங்கள் இந்த வாகனங்களில் இப்போ ஒரு அடிஷனலாக போட்டிருக்கிற ஒரு சாமான கலட்டுறது முதலாவதாக செய்ய வேண்டிய விடயம். அதுக்கு அந்தளவு ப்ரையாரிட்டி கொடுக்க வேண்டிய விடயம், அது இறுதியாக ஆறுதலாக செய்யக்கூடிய விடயம் செய்திருக்கலாம். அந்த விடயத்தை இவர்கள் ஆரம்பத்திலே செய்வதனால மக்கள் மத்தியில் மக்கள் மத்தியில் முக்கியமாக இந்த வாகன உரிமையாளர்கள் வாகன சாரதிகள் மத்தியில் சற்று ஒரு கோபத்தினையோ சற்று ஒரு கவலையினை தரக்கூடிய விடயமாகவே பார்க்கப்படுகின்றது. இதே மாதிரியான ஒரு திட்டம் சிங்கப்பூர்லேயும் நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தது 1968ஆம் ஆண்டு. அப்போதைய பிரதமராக இருந்த லீ குவான் யூ அவர்களால் இந்த திட்டம் சிங்கப்பூரில் செய்திருந்தாங்க. இப்போ 1968ஆம் ஆண்டுலேயே சேர்ந்தாங்க. 1968ஆம் ஆண்டு இலங்கையில் என்ன நடந்ததுன்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். ரைட், அதை பற்றி இப்போ நம்ம கேட்க வேண்டாம். இந்த திட்டத்துக்கு வரும் 1968ஆம் ஆண்டு சிங்கப்பூரின் அப்போதைய பிரதமராக இருந்தவர் அந்த திட்டத்தினை சிங்கப்பூரில் நடைமுறைப்படுத்தி இருந்தார். அந்த திட்டம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிந்தது. ஏன்னு சொன்னால் அந்த திட்டம் இதே மாதிரி தான் கிளீன் சிங்கப்பூர்னு சொல்லி செய்திருந்தார்கள். அந்த திட்டத்தில் ஆரம்ப கட்டத்தில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சுகாதாரம் தொடர்பாக நிறைய விடயங்கள் கவனம் செலுத்தப்பட்டிருந்தது. அதாவது அவர் அந்த திட்டத்தினை ஒரு வித்தியாசமான முறையில் அணுகி சென்றிருந்தார்கள். அவர்கள் எவ்வாறுன்னு சொன்னால் இந்த திட்டம் ஆரம்பத்தில் இந்த வியாபார உரிமம் பெற்றுக்கொடு வியாபாரிகளுக்குரிய அந்த உரிமத்தினை பெற்றுக் கொடுப்பது தொடர்பாகவும், மற்றது சுற்றுச்சூழலினை பாதுகாத்தல் தொடர்பாகவும், மற்றது ஒரு ஆரோக்கியமான நோய்களை கட்டுப்படுத்த தொடர்பாகவும், ஆரோக்கியமான ஒரு சமூகத்தை உருவாக்க தொடர்பாகவும் நிறையவே அவர்கள் கவனம் செலுத்தியிருந்தார்கள். இது அவர்கள் ஆரம்பத்தில் செய்திருந்தார்கள். இதனால
இதற்கு பிறகு அவர்கள் செய்த விடயங்கள் வந்து மக்களுக்கு வந்து வெறுப்பினை தரவில்லை. அதாவது ஆரம்பத்தில் வந்து அவர்கள் ஒரு ஆரோக்கியமான சுற்றுச்சூழலினை, நோயினுடைய அற்ற ஒரு சுற்றுச்சூழலினை உருவாக்கிய பிற்பாடு இந்த வாகனங்கள் மற்றது நிதிகள் தொடர்பான விடயங்களில் வந்து கவனம் செலுத்தியிருந்தார்கள். ஆரம்பத்தில் அவர்கள் அந்த சுற்றுச்சூழலினை பாதுகாப்பு தொடர்பாக என்னென்ன விடயங்களை செய்திருந்தார்கள்னு சொன்னால், சில காம்படிஷன்ஸ் போட்டி எல்லாம் வந்து வச்சிருந்தார்கள். எப்படின்னு சொன்னால், யாருடைய வாகனங்கள், அதாவது யாருடைய அந்த பஸ்கள், யாருடைய அந்த வியாபார நிலையங்கள், யாருடைய பாடசாலைகள், இதில் வந்து யார்கிட்ட வந்து மிகவும் சுத்தமாக இருக்கின்றது, யார்கிட்ட வந்து மிகவும் நீட்டாக இருக்கின்றதுன்னு சொல்லி சில போட்டிகள்லாம் வச்சுருந்தாங்க. அதாவது உதாரணத்துக்கு ஒரு தெருவில் வந்து 10 கடை இருக்குன்னு சொன்னால், இந்த 10 கடையில் வந்து எந்த கடை மிகவும் சுத்தமாக இருக்கின்றதுன்னு சொல்லி போட்டி வச்சுருந்தாங்க. அப்போ அந்த 10 கடை உரிமையாளர்களுமே தங்களுடைய கடையினை வந்து சுத்தப்படுத்தி இருந்தார்கள். தங்களுடைய கடையினை வந்து தங்களுடைய கடை தான் மிகவும் சுத்தமான கடை என்று காட்டுவதற்காக சுத்தப்படுத்தி இருந்தார்கள். இந்த முறையின் மூலம் சிங்கப்பூர் முழுவதுமே வந்து சுத்தமானது என்று தான் சொல்ல முடியும். இதை தாண்டி இன்னொரு விடயம் வந்து செய்திருந்தார்கள். அவர்கள் இந்த பொது வழிகள் இல்லை, இந்த குப்பை ஓட்டுறது, வீதிகளில் குப்பை ஓட்டுறது, இப்படி குப்பை ஓட்டுற நபர்கள் தொடர்பான காணொளிகளை பதிவு செஞ்சு அந்த காணொளிகளை வந்து தொலைக்காட்சியில், டிவியில், டெலிவிஷனில் வந்து அந்த காணொலிகள் வந்து போட்டிருந்தார்கள். அதே மாதிரி திரைப்படங்கள்லையும் திரையரங்குகளையும் அந்த காணொலிகளை, இப்போ ரோட்ல ஒரு ஆள் குப்பை ஓட்டுறதுன்னு சொன்னால் அது வீடியோவில் பதிவு செய்யப்பட்டிருந்தா, அந்த வீடியோ கிளிப் வந்து உறுதி செய்யப்பட்டிருந்தா அந்த வீடியோ கிளிப்பை வந்து டிவியில் போட்டாங்க. அதே மாதிரி தியேட்டர்ஸில் போட்டிருந்தாங்க. இப்படி சில விஷயங்களை வந்து செஞ்சுருந்தாங்க. அதை தாண்டி இந்த பொது வழிகளில் குப்பை ஓட்டுறவர்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஆரம்பத்தில் $500 வரைக்கும் ஃபைன் போட்டிருந்தாங்க. இதே மாதிரி திரும்ப ஒரே ஆள் திரும்ப குப்பை ஓட்டுன்னு சொன்னால் அவருக்கு $2000 வரைக்கும் ஃபைன் போட்டிருந்தாங்க. அதாவது இறுக்கமான, அதாவது பெருந்தொகையான ஃபைன்ஸ் வந்து போட்டிருந்தார்கள். இதனால வந்து இந்த விடயங்கள் எல்லாம் வந்து சிங்கப்பூர்ல தவிர்க்கப்பட்டது. இதை தாண்டி நிறைய விஷயங்களை அவங்க செய்திருந்தார்கள். இந்த சுகாதாரத்துறையில வந்து இந்த நோய்களை கட்டுப்படுத்த தொடர்பாகவும் மாணவர்கள் மத்தியில் இந்த திட்டம் தொடர்பான விழிப்புணர்வு, இப்படியான விஷயங்களை வந்து செய்திருந்தார்கள். இது அடுத்ததாக இன்னொரு விடயம் செய்திருந்தார்கள் என்னன்னு சொன்னால், இந்த டிக்கெட்ஸ் இருக்குதாங்க, இந்த பார்க்கிங் டிக்கெட், தியேட்டர் டிக்கெட், இப்படியான டிக்கெட்ஸ்ல எல்லாம் வந்து சிங்கப்பூரை சுத்தமாக வைத்திருப்பது தொடர்பான வாசகங்களை, லைன்ஸை வந்து பதிச்சு கொடுத்துருந்தாங்க. அப்போ இந்த டிக்கெட்ஸ் பண்ணுற எல்லாரும் வந்து இந்த டிக்கெட்ஸை பார்க்க அதில் அந்த லைன் இருக்கும், சிங்கப்பூரை சுத்தமாக வைத்திருப்பது தொடர்பான அந்த லைன்ஸ் இருக்க அவங்களுக்கு அது ஞாபகம் பெறும். அப்போ அப்படி அந்த மக்கள் மத்தியில் வந்து அந்த திட்டத்தினை வந்து ஆரோக்கியமான முறையில் வந்து கொண்டு போய் சேர்த்தார்கள். இதனால் வந்து ஒட்டுமொத்த சிங்கப்பூருமே வந்து ஆசியாவிலேயே சுத்தமான நாடாக வந்தது. இந்த திட்டம் சக்சஸ்ஃபுல்லாக வந்ததன் காரணத்தினால பார்த்தோம்னு சொன்னால் இதுக்கு பிறகு நிறைய திட்டங்களை வந்து அவங்க கொண்டு வந்தாங்க, ஒன்றுக்கு பின்னால் ஒன்றா கொண்டு வந்தாங்க. அதாவது நீரினை சுத்தமாக வைத்திருப்பது தொடர்பாகவும், மற்றது இந்த தொழிற்சாலைகளை சுத்தமாக வைத்திருப்பது தொடர்பாகவும், இப்படி அடுக்கடுக்காக நிறைய திட்டங்களை வந்து சிங்கப்பூர் இட்ட வரைக்கும் கொண்டு வந்து இருக்கிறார்கள். இதனால வந்து இன்னும் சிங்கப்பூர் வந்து சுத்தமான நாடாக வந்து ஆசியாவில் இருக்கின்றது. அப்போ இலங்கையிலையும் இதே மாதிரி நம்ம ஆரம்ப கட்டத்தில் நம்மளுடைய வீதிகள், கடைகள், வியாபார நிலையங்கள், இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் சுத்தப்படுத்தி ஒரு ஆரோக்கியமான, நீட்டான, சுகாதாரமான ஒரு சுற்றுச்சூழலை உருவாக்கிய பிற்பாடு இந்த வாகனங்களில் நாம் கவனம் செலுத்தி இருந்தோம்னு சொன்னால் அது மக்கள் மத்தியில் ஒரு வரவேற்கக்கூடிய மாதிரி ஒன்று விடயமாக இருக்கும். நம்ம ஆரம்பத்திலேயே இந்த வாகனங்களில் கை வைத்ததால் இந்த வாகனங்கள அந்த ஸ்டிக்கர்ஸ் அடிஷனலாக போட்டு சட்டப்படி அவர்கள் செய்வது சரியாக இருக்கலாம். ஆனால் ஆரம்பத்திலே வந்து அந்த கஷ்டமான ஒரு கசப்பினை தரக்கூடிய அந்த விடயத்தினை அரசாங்கம் கையில் எடுத்ததால மக்கள் மத்தியில் வந்து அது ஒரு மாதிரியான கவலையை தரக்கூடிய விடயமாகவும், ஒரு கஷ்டத்தினை, ஒரு சிரமத்தினை தரக்கூடிய விடயமாகவும் மாறி இருக்கின்றது. இந்த திட்டம் வந்து வெற்றிகரமாக வர வேண்டும். இந்த கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் வந்து வெற்றிகரமாக வர வேண்டும். ஏன்னு சொன்னால் அந்த கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் வெற்றிகரமாக வருமாக இருந்தால் இலங்கை, ஒட்டுமொத்த இலங்கையுமே வந்து சுத்தமாக மாறும். இதனால வந்து அதிக அளவிலான வெளிநாட்டிலேருந்து இலங்கைக்கு வர்ற சுற்றுலா பயணிகள்கிட்ட அளவு வந்து அதிகரிக்கும். இதனால இலங்கைக்கு பெரிய அளவிலான வருமானம் பெறும். இதை தாண்டி இலங்கையில் வந்து இந்த கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தில் உண்மையாகவே சுற்றுச்சூழலை மட்டும் பாதுகாத்தா, சுற்றுச்சூழலை மட்டும் சுத்தப்படுத்தினா சரியான்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் இல்லை. இலங்கையை பொறுத்த வரைக்கும் இதை தாண்டி ஒரு சில விஷயங்களையும் வந்து இந்த கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தில் வந்து நாம் ஆட் பண்ண வேண்டி இருக்குது, சேர்க்க வேண்டி இருக்குது. என்னன்னு சொன்னால், கடந்த காலத்தில் இருந்த அரசியல்வாதிகள் செய்த ஊழல்கள் தொடர்பான
விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும். கடந்த காலத்தில் செய்யப்பட்ட நிதி மோசடிகள் தொடர்பான விசாரணைகள் செய்யப்பட வேண்டும். மற்றது இலங்கையில் நடத்தப்படுகின்ற இந்த சட்டவிரோதமான தொழில்கள் தொடர்பான வெளிநாட்டில் இருந்து சட்டவிரோதமாக இலங்கையில் முதலீடு செய்யப்பட்டு நடத்தப்படுகின்ற தொழில்கள் தொடர்பான விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும். இந்த மாதிரியான விஷயங்களும் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தில் சேர்த்து செய்ய வேண்டிய ஒரு நிலைப்பாடை இலங்கையில் காணப்படுகின்றது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இந்த தகவல் தான் உங்களோட பயன்படுத்தணும்னு வச்சிருந்தேன். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது சரிபடிகள் இருக்குமென்னு சொன்னால் அதை என்னன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.